அன்பு நண்பர்களே வணக்கம். கி ராஜநாராயணன், அணிந்துரைகள் முன்னுரைகள். எப்பவுமே மனுஷனுக்கு ஒரு பெரிய ஆசை, நீண்ட நாள் இருக்கணும், நோய் நொடிவு இல்லாம இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதையை இந்த புத்தகத்துல படிச்சேன். கடவுள் தன்னுடைய படைப்புல படைச்சதுலேயே மிக அற்புதமான படைப்பு மனுஷ படைப்பு. அதுல இந்த மனிதன் நீண்ட நாட்கள் ஆயுளோட இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், நோய் நொடிவு இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரகசியத்தை நீ போய் மனுஷங்கிட்ட சொல்லு, ஒரு மந்திரத்தை போய் சொல்லு, இந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் ரொம்ப நாள் சுறுசுறுப்பா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பருந்து கிட்ட கூப்பிட்டு இதை சொல்லி அனுப்புறாரு. இந்த பருந்து நீண்ட தொலைவு பறக்கக்கூடிய பருந்து. ஆனா ஒரு கண்டிஷன் போடுறாரு அந்த பருந்து கிட்ட, போய் சொல்லிட்டு குறிப்பிட்ட டைமுக்குள்ள திருப்பி வந்துடணும், வளவலன்னு கதை பேசிக்கிட்டு இருக்க கூடாது, தேவையில்லாம டைம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. பருந்தும் கிளம்புது. புதுசா பூலோகத்துக்கு வரதுனால பெரிய ஆச்சரியங்கள், நாடு காடு மலை கொயடி கொடி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வரதுல ரொம்ப டிலே ஆயிடுது. ஆனா வந்து சேரும் பொழுது ஒரு குடிசையில வந்து பாக்குது, அங்க ஒரு கரையான் புத்து மட்டும் தான் இருக்குது, மனுஷனை காணும். ஆனா மெல்ல அதுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு எட்டி பாக்குது. என்ன பருந்து இங்க வந்திருக்க, ஒரு ரகசியத்தை சொல்லணும், அதை மனுஷங்கிட்ட சொல்லணும், அதனாலதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுல அவன் எப்ப வருவான் போவான்லாம் தெரியாது, நீ எங்கிட்ட சொல்லு நான் சொல்லிடுறேன், இது ரகசியம், அவங்ககிட்ட மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்காக வெயிட் பண்ணுது. ஆனா அந்த மனுஷன் சொல்றது, பருந்து பாம்பு சொல்லுது, அவன் எப்ப வருவான் போவான்லாம் தெரியாது, இதுக்காக ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட சொல். பருந்தும் ஓடி வந்த களைப்புல, பறந்து வந்த களைப்புல படுத்து தூங்கிடுது. இதுக்கு நடுவுல மனுஷன் வந்தே போயிடுறான். மறுபடியும் காலையில எழுந்து பார்த்தாலும் வரல. பருந்துக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு, கடவுள் சொன்ன மாதிரி திருப்பி வேற போகணும். யோசிச்சு பார்த்துட்டே இருக்கு. கடைசியில பாம்பு வந்து நின்றுட்டு இருக்கு. சரி இதுகிட்ட சொல்லிட்டு போயிடுவான். பாம்பு ஒரு மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லு, இது நோய் நொடி இல்லாம நீண்ட நாள் சுறுசுறுப்பா இருக்கலாம், அதனால இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரி சொல்லுன்னு சொன்ன இந்த மந்திரத்தை பாம்பு காதுல சொல்லிட்டு, பாம்பு கிட்ட சொல்லிட்டு பருந்து பறந்து போயிடுது. பருந்து பறந்து போனதுக்கு பிறகு இந்த பாம்பு மனுஷங்கிட்ட சொல்லிருக்கணும்ல, சொல்லல, தன்னோட வச்சுக்கிச்சு. அதனாலதான் பாம்பு நீண்ட நாள் சுறுசுறுப்பாவும் நோய் நொடிவு இல்லாம இருக்குதான். அது என்ன மந்திரம்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குல்ல, அது வேற ஒண்ணும் இல்லை, சட்டையை உரித்து மாற்றக்கூடிய மந்திரம், ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய மந்திரம். இது பாம்புக்கு தெரிஞ்சதுனால அழகா சட்டையை மாத்திட்டு எப்பவுமே சுறுசுறுப்பாகவும் இருக்கு, நோய் நொடிவு இல்லாமையும் இருக்கா. ஆனா இந்த மந்திரத்தை நம்ம தெரியாம இருக்கவேதான் நோய் நொடிவு எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம நல்ல ஒரு கதைங்க, படிச்ச ரசித்தேன், நீங்களும் படியுங்கள். கி ராஜநாராயணன், கரிசல் எழுத்தாளர்.